நண்பர்களுக்கு வணக்கம். ஒன்னில் சரணடைகிறேன். பகுதி 41. கதிருக்கு முதலில் அதிர்ச்சிதான். தன் உடன் பிறந்தவன் இவ்வளவு மோசமான நடந்திருக்கிறானா என்று. இருந்தும் அவன் மீது உள்ள நம்பிக்கை அவனை அவ்வளவு கொடூரனாக காட்டாதிருக்க அவன் மீது நம்பிக்கையில சரி சரி ஒன்றை பார்த்தா திருந்தின மாதிரி தான் இருக்கு, விட்டுடுறேன் என்று கள்ள புன்னகையோடு அவன் கூற ஆதவும் சிரித்து கொண்டான். நீரஜாவிடமிருந்து போனை வாங்கி சென்ற செண்பகம் அன்னையிடம் நலம் விசாரித்துவிட்டு ராஜத்திடம் கொடுக்க அவரும் முதலில் விசாரித்துவிட்டு பின் நீரஜாவின் திருமணம் பற்றி பேச அன்னைக்கு மனம் கொள்ளா மகிழ்வு. மனதார சம்மதித்தார். நீரஜாவிடம் பேசுவதாக கூற அவகிட்ட நாங்கள் இன்னும் சொல்லலை, நீங்களே சொல்லி சம்மதம் வாங்கி கொடுங்க என்று ராஜம் கூற இல்லைம்மா, இது ஃபோனில் பேசுகிற விஷயம் இல்லை, நீங்களே அவகிட்ட சொல்லி சம்மதம் வாங்குங்க, நான் பிறகு பேசிக்கிறேன் என்று கூற அவர்களுக்குமே அது சரி எனப்பட சம்மதித்தனர். பேசி முடித்ததும் ராஜம் நீ நீரஜாவை வர சொல்லு, நம்ம பேசலாம். செண்பகம் சரி என்று சம்மதித்து ஃபோனை வாங்கி கொண்டு சென்றார். பின் தீபலட்சுமி சரிம்மா நாங்களும் கிளம்புறோம், முதல்ல உன் பேத்திக்கிட்ட திருமணத்தை பற்றி சொன்னால் என்ன ரகலை பண்ண போகிறாலோ தெரியலை, சின்னவர் மனசில் இப்படி ஒரு ஆசை இருக்குங்கிறத நம்பவே முடியலை இப்போ வர. அப்படியா, சரி, உமாவை என்ன லகலை பண்ண போகிறாங்கிறத என்கிட்ட ஃபோன் பண்ணி சொல்லு என்று கேலி புன்னகையோடு கூற நீ வேற சிரிக்காதம்மா, எனக்கே வயிற்றில் புரிய கரைக்கிற மாதிரி இருக்கு என்று புலம்பியபடி சென்று விட்டார். தீபலட்சுமி கணவரோடு விடைபெற போகும் வழியில் கணவருக்கும் மனைவிக்கும் பல சிந்தனைகள் மனதில். பின் கணவரிடம் திரும்பியவர் அவருடைய சிந்தனை முகத்தையும் பார்த்து அவரும் நம்மளை போல தானே, என்ன பண்ணுறதுன்னு சிந்திச்சுக்கிட்டு இருக்காரு போல. எப்படிங்க பேச போறீங்க உங்கள் பொண்ணுக்கிட்ட என்று கேட்கவும் முதலில் புரியாமல் மனைவியை பார்த்து விழித்தவர் பின் ஓ நீ அதை பற்றி சொல்கிறியா, அவளை என்ன தெரியும் வாழ்க்கையை பற்றி, மாப்பிள்ளைய கட்டிக்கிட்டா வாழ்நாளே சிறக்காதா, வம்பு பண்ணா நீ என்ன வேணாமே பண்ணிக்க, இதுதான் எங்கள் முடிவுன்னு சொல்லிடுவோம், என்னத்தை பண்ணிடுவா, எது பண்ணாலும் சமாளிச்சிடலாம். அப்படிங்கிறீங்களா, சரி. ஆமாம், நீங்கள் வேற என்ன யோசனையில் இருந்தீங்க, நான் கேட்கும் போது ஓ அதை பற்றியான்னு கேட்குறீங்க. மனைவியை நான் நிமிர்ந்து பார்த்தவர் ஆம் என்பது போல் தலையசைத்து இனி நான் தேவையே இல்லையேன்னு உன் அண்ணங்கிட்ட நீ சொன்னியா? வருத்தத்துடன் அவர் கேட்க இடுப்பில் கை வைத்து கணவரை முறைத்தவர் பொண்ணை மறு வீட்டு கூப்பிட்ற காலத்தில் உங்களுக்கு இந்த சிந்தனை ரொம்ப அவசியமா? இல்லை, என்ன இல்லை, இப்போ வரைக்கும் உங்கள் கூட தானே இருக்கேன், சும்மா உளறிட்டு இல்லாமல் நடைய தொடருங்க என்று அவர் கூறவும் முகம் பிரகாசிக்க சிறு சந்தேகத்தோடு அப்படின்னா சும்மா தான் அன்னைக்கு சொன்னியா என்று மீண்டும் கேட்க அவர் புறம் திரும்பிய மனைவி இதை பாருங்க, பொண்ணை கல்யாணம் பண்ணி அனுப்பிட்டா உங்கள் முகத்தை நானும் என் முகத்தை நீங்களும் காலம் முழுக்க பார்த்துட்டு கிடைக்க வேண்டியது தான், இந்த நேரத்தில் உங்களுக்கு இப்படி ஒரு சந்தேகம் வேறா? முழுதாக தெளிந்தவர் ஆமாம்ல, நான் உன்னை பத்திரமா பார்த்துப்பேன் என்று தோளில் கை போட்டு அணைக்க முற்பட உடனே தட்டி விட்டவர் முகம் எல்லாம் சிவந்து விட போங்க அங்கிட்டு, தெருவில் நின்றுக்கிட்டு என்ன பண்ணுறீங்க என்று சினுங்க இந்த வயதிலும் நானும் பொங்கும் மனைவியை ஆசையுடன் பார்த்தார் மோகன். இருவரும் வீடு நுழையும் வரை அன்பும் ஆசையும் பொங்க ஒருவரை ஒருவர் பார்த்தவாறும் ரசித்தவாறும் வந்து சேர்ந்தனர். துவைத்த துணியை உலர்த்தி கொண்டிருந்த மகளை பார்க்கவும் இருவருக்குள்ளும் பயபந்து வந்து தொற்றிக்கொண்டது. பின்னே இருக்காதா, எப்பொழுதும் எலியும் பூனையுமாக, கீரியும் பாம்புமாக, புள்ளிமானும் புலியும் போல. லிஸ்ட் ரொம்ப நீள்தோ, இதோடு நிறுத்திப்போம். ஆனால் இது அனைத்துமே ஒன்றிற்கு மற்றொன்று உணவாக அல்லவா ஆகிவிடும், அதனால் இந்த லிஸ்ட்டில் இவங்கள சேர்க்க முடியாது. எப்போ பார்த்தாலும் மூட்டிக்கொண்டும் மோதிக்கொண்டும் திரிபவர்களை ஒருவரையொருவர் காலம் முழுவதும் பார்த்து கொள்ளும் கல்யாண குண்டில் அடக்கி நினைத்தால் அது எப்படி சாத்தியம்? என்ன செய்யலாம்? எப்படி இவளிடம் பேச்சை துவங்கலாம்? சமாதானம் செய்வது? எப்படி சம்மதிக்க வைப்பது என்று விழிவிரித்து நின்றனர். சரி, இதை இன்றே தெளிவுபடுத்திவிட வேண்டும் என்று முடிவு செய்து தாழ் வாரத்தில் இருந்த பெஞ்சில் அமர்ந்த மோகன் தண்ணி எடுத்துட்டு வா என்று மனைவியிடம் கூறிவிட்டு மகளை ஒரு முறை பார்த்து கொண்டார். தோல் துண்டை உதறி முகத்தை துடைத்துவிட்டு அருகில் வைத்தவர் தண்ணீரை வாங்கி குடித்துவிட்டு மனைவியிடம் கொடுக்க அருகில் இருந்த தூண்புறம் அவர் சென்று அமர்ந்தார். மோகன் மெல்ல பேச்சை துவங்கினார். பாத்தியாப்புல தேவிக்கு திடீர்னு பேசி முடிச்சிட்டாங்களேன்னு நாம் ஆச்சரியப்பட்டா நம்ம பிள்ளைக்கு அதுக்கு முன்னமே வழி பிறந்துட்டு பாரேன்.
செல்வியோ புருவம் சுருக்கி என்ன சொல்கிறார்கள் என்று யோசித்தபடி தன் வேலையை தொடர்ந்தாள். தன் கணவனை சரியாக ஆரம்பித்திருக்கிறார் என்று மெச்சிக்கொண்டாள் மனைவி. அதுதான் சொல்லுவாங்க போல, கால நேரம் கூடி வந்தா எல்லாம் சட்டுப்புட்டுன்னு நடக்கும்னு. தலையை ஆட்டிய தீபலட்சுமி தொடருங்கள் என்பது போல சைகை செய்ய, இவங்க 2 பேரும் எதை பற்றி பேசுகிறாங்க என்று சிந்தித்தவாறே செல்வி தன் வேலையை தொடர்ந்து கொண்டிருந்தாள். லட்சுமி பேச்சை துவங்கினார். ஏற்கனவே ஒரு பிள்ளைய வெளியூரில் கட்டி கொடுத்தாவாசி, அது வருஷத்துக்கு 2 தடவை தான் ஊருக்கே வருது. இப்போ இவளை எங்கேயாவது வெளியூரில் கொடுத்துட்டா எப்படி தவிச்சிட்டு இருப்போமேன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். நல்ல வேலை, கடவுளே நம்மளை கைவிடலை. நம்ம ஊர்லேயே நம்ம வீட்டிலையே வாழ போகிறதுனால அதை நினைக்கும் போது இப்போதான் நிம்மதியாக இருக்குது. தீபலட்சுமி பெருமூச்சு விட அனைத்தையும் காதில் வாங்கியவர் செல்விக்கு லேசாக மனதில் ஓரம் ஒரு குளிர் பரவியது. என்ன பேசுதுங்க இதுங்க, 2 பேரும் என்னத்தை பண்ணி வச்சிருக்குங்கன்னு தெரியலையே. காதை கூராக்கி அவர்கள் பேச்சை கவனித்து கொண்டிருந்தாள். ஆமாம், அது மட்டுமா, பாரு எங்கிருந்தோ வந்த புள்ள, அது நம்ம புள்ள கூட ஒன்று மணி பழகிட்டு இருந்துச்சு. கடைசியில் பாரு 2 ஒரே வீட்டில் இருக்க போகுதுங்க. கைகள் தன் வேலையை செய்து கொண்டு இருந்தாலும் காதுகள் குத்தீட்டிகளாக அவர்கள் வார்த்தையை எல்லாம் ஒன்றாய் சேர்த்து வாசகம் ஆக்கியவள் சற்று விரண்டு போனாள். கதிர், நீரஜா, என்ன நடக்க போகுதோ என்று கலங்கி தவித்தாள். ஒருவேளை அப்படி இருக்குமோ, இருக்கக்கூடாது. செல்வி என்று அழைத்தவர் அவள் திரும்பி பார்க்கவும், இனியும் இந்த கண்ணாமூச்சி விளையாட்டு வேண்டாம் என்று நினைத்து, இதை பாரதாயி, இனி உன் விளையாட்டெல்லாம் மூட்டை கட்டி போட்டுடு. உனக்கு பேசி முடிச்சாச்சு, அதனால இனி மாமா வீட்டுக்கு போகாத. திருமணம் முடிஞ்சு உரிமை உள்ளவளாத்தான் அங்கே போகணும், புரியுதா என்று கூற அவளுக்கு சப்த நாடியும் ஸ்தம்பித்தது. அப்பா, என்ன சொல்கிறீங்க? ஆமாம், உனக்கு பேசி முடிச்சிட்டோம் அப்பா என்று அவள் மேலும் அதிர்ந்து கத்த, இனி இவளை பேசவிட்டால் நம்மால் பேச முடியாது என்று நினைத்த மோகன் பேச துவங்கினார். கைகளை சைகை செய்து அவளை நிறுத்தும்படி கூறியவர், இதை பாருமா, உனக்கு நல்லது எது கெட்டது எதுன்னு எங்களுக்கு தெரியும். சின்ன மாப்பிள்ளையே உனக்கு பேசி முடிச்சிட்டோம். பெரியவரை அந்த பொண்ணு நீரஜாக்கு பேசலான்னு இருக்காங்க, அதனால நீ என்று அவர் மேற்கொண்டு ஏதேதோ பேசிக்கொண்டே போக செல்விக்கோ இப்பொழுதுதான் மூச்சே வருவது போல் இருந்தது. அம்மாடி, கொஞ்ச நேரத்தில் கதிகலங்க வச்சுட்டாங்க. இதை முதல்லையே சொல்லி தொலைய வேண்டியது தானே, சீரியல் மாதிரி இழுன்னு இழுத்துட்டு நிற்கிறாங்க என்றபடி ஆழ்ந்த பெருமூச்சு ஒன்று விட்டவள் தன் தந்தையை நிமிர்ந்து பார்க்க அவர் ஏதேதோ பேசி கொண்டிருந்தார். அதை எதையும் காதில் வாங்காதவள், பா, எதுக்கு இவ்வளோ நீளமாக பேசிக்கிட்டே இருக்கீங்க? மா, அந்த சொம்ப முதல்ல அப்பாட குடுமா, தண்ணியை குடிப்பா என்றவர் அவர்கள் பதிலுக்கெல்லாம் காத்திராமல் துணியை எடுத்த பக்கெட்டை தூக்கி கொண்டு கொல்லை நோக்கி சென்று விட்டார். போகும் அவளை விழுவிரிய பார்த்த பெற்றோர்கள் பின் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். என்னடி சொல்லிட்டு போறா? அதானே, அழுவா, அடமுடிப்பா, கத்துவா, இவளை எப்படி சமாளிக்கலான்னு மண்டையா போட்டு குழப்பிட்டு இருந்தா அவ பாட்டுக்கு செய்தியை கேட்டுட்டு துணியை போட்டுட்டு போறா. ஒருவேளை நான் சொன்னது சரியா கவனிக்கலையோ? ஏண்டி, நான் நல்லா தெளிவாக தானே சொன்னேன். அதெல்லாம் சரியாக தான் சொன்னீங்க. பொறவு எனக்கு ஒன்றும் புரியலை. லட்சுமி தலையை சொரிய மோகனோ துண்டை உதறி தோளில் போட்டவர், எனக்கு நல்லா புரியுதுடி, ரொம்ப நல்லா புரியுது. அங்கே மாப்பிள்ளை என்னன்னா கட்டினா இவ்வளோ தான் கட்டுவேங்கிறாரு, இவ என்ன செய்வாளோன்னு பதறிட்டு வந்தா அப்படியே அசத்தின்னு கேட்டுட்டு போகிறா. அடியே, ஒன்று நல்லா புரியுதுடி, இதுங்க 2 சேர்ந்து மற்றவங்கள முட்டாளாக்கிக்கிட்டு இருந்துட்டு இருக்குதுங்க இத்தனை நாளா. நாமளும் இதை புரியாமல் நின்றுருக்கோம் பாரு என்று வியப்பு மாறாமல் அவள் நின்றிருக்க, அதே நிலையில் இருந்த தீபலட்சுமி கணவன் பாக்கெட்டில் இருந்த நோக்கியா போனை எடுத்தவர் அவசரமாக தன் வீட்டு எண்ணிற்கு அழைத்தார். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா தொடர்ந்து கேட்டுட்டே இருங்க.